Hi everyone, welcome to Shanbri channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா MS Word பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபைண்டுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு பாத்தீங்கன்னா Ctrl+F அண்ட் ரீப்ளேஸ்க்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு பாத்தீங்கன்னா Ctrl+H. நான் ஆல்ரெடி டைப் பண்ணிட்டேன். ஓகே. ஃபைண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்ல நீங்க என்னென்ன டைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, ஒரு பெர்சன்ஸோட நேம், அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் அவங்க என்ன ஊரை சார்ந்தவங்க, சிட்டி, இந்த மாதிரி நீங்க நிறைய டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. எவ்வளோ டைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் நீங்க ஃபுல்லா டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகேவா? சிட்டியை பொறுத்த வரையும் எல்லாருமே வந்து சென்னையை சார்ந்தவங்க தான். ஃபுல்லாவே சென்னை ரிலேட்டட் தான் இருக்கு. ஆனா நீங்க ஒரு 2, 3 இடத்துல மாத்தி மதுரையோ இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காவோ நீங்க டைப் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ இத வந்து நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? உங்க ஹையர் அஃபிஷியல் வந்து பார்த்துட்டு, நீங்க ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம் தருவேன். அதுக்குள்ள நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களோ அத சேஞ்ச் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்களால 5 மினிட்ஸ்ல செக் பண்ண முடியுமா? நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால செக் பண்ண முடியுமா? செக் பண்ணிட்டு உங்களால சேஞ்ச் பண்ண முடியுமா? சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் என்ற கீய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க சென்னை டைப் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் பாருங்க சென்னை. இது மதுரை. ஓகே. இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கனோ அதை எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ மதுரை நான் எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கனோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா Ctrl+F இந்த கீயை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க Ctrl+F நான் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நேவிகேஷன் பார் ஓப்பன் ஆகுதா? இங்க நேவிகேஷன் இந்த பாக்ஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இங்க வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுமோ அதை நம்ம இங்க டைப் பண்ணிக்கலாம். நான் மதுரைன்னு சொல்லிட்டு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். இதை நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க மதுரைன்னு நான் டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஷோ ஆகுதா? இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மதுரைன்னு ஷோ ஆகுது, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே செலக்ட் ஆயிடுச்சு. மதுரைன்றது மட்டும் நம்மளுக்கு செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க செலக்ட் ஆயிடுச்சு. இந்த மதுரைன்றதை எனக்கு இப்போ என்னவா சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சென்னையா எனக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா Ctrl+H ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். Ctrl+H கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க ரீப்ளேஸ் வித்ன்னு ஷோ ஆகுது. மேலே ஃபைண்ட் வார்ட்னா மதுரைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரீப்ளேஸ்னா எனக்கு அதுக்கு பதிலாக வேற பிளேசஸ் சேஞ்ச் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வேற ஊரை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா எல்லாமே சென்னையா இருக்குல்ல, உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிறது கிளியரா தெரியணும். அதனால மதுரைக்கு பதிலாக திருச்சின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். திருச்சின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு என்ன பண்ணேன்னா ரீப்ளேஸ். இந்த ரீப்ளேஸும் ரீப்ளேஸ் ஆல்ஸும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரைன்றது ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரே ஒரு இடத்த மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ரீப்ளேஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இல்லை நான் இந்த மாதிரி நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ரீப்ளேஸ் கொடுத்துட்டேன். எஸ் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, திருச்சின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் திருச்சின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து இந்த டாக்குமெண்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் பேராகிராஃப் மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது அந்த டாக்குமெண்ட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைண்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேராகிராஃப் கொண்டு வரேன். ஓகே. ஓகே. இதில் பாருங்க எனக்கு டாக்குமெண்ட்டுன்னு எங்கெங்கே வருதோ அங்கே வந்து எனக்கு வந்து வேற நேம் எனக்கு இன்க்ளூட் ஆகணும். டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக வேற நேம் வந்து எனக்கு இன்க்ளூட் பண்ணணும். இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னா Ctrl+F கொடுக்குறேன். இங்கே நான் சர்ச் பண்ணுறேன். எனக்கு என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வேர்ட் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ பாருங்க டாக்குமெண்ட் வேர்ட் எந்த இடத்துல இருக்கு, மொத்தம் 5 பிளேஸில் இருக்கு, ஷோ ஆகுதா? நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+H ரீப்ளேஸ் பண்ணணும். எங்கெங்க எனக்கு டாக்குமெண்ட் வருதோ அந்த இடத்துல வந்து வேற நேம் போடுறேன். இப்போ எனக்கு வந்து பிரியான்ற நேம் வந்து எனக்கு இன்செர்ட் ஆகும். பிரியான்னு கொடுத்துட்டு இப்போ பாருங்க ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை இடம் ஷோ ஆச்சு, 5 இடம் ஷோ ஆச்சு. டாக்குமெண்ட் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் ஷோ ஆச்சு. அந்த இடத்துல டாக்குமெண்ட் எங்கெங்க வருதோ அங்கே வந்து நம்மளுக்கு என்ன இன்செர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியான்ற நேம் தான் எனக்கு இன்செர்ட் ஆகும். இப்போ ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன்.
செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இங்க பிரியான்னு சொல்லிட்டு எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்க பிரியான்னு சொல்லிட்டு எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வேற எந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லா இடத்தையும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, தேர்ட் லைன்லயும் எனக்கு இந்த மாதிரி பிரியான்னு சொல்லிட்டு இன்சர்ட் ஆயிருக்கு. அதுக்கு பாருங்க, மொத்தம் 5 லைன், 5 லைன்லயும் எனக்கு பிரியான்னு சொல்லிட்டு இன்சர்ட் ஆயிருச்சு. இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பத்தி பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான்பிரிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.